ஜாதகத்தை பார்க்குறோம். அவருக்கு திருமணம் ஆவதில் தடையோ, திருமணம் ஆவதில் சில தாமதங்களோ இருக்குது. அப்ப நான் எப்படி சொல்றது அவருக்கு? கலத்திர தோஷம் இருக்குன்னு சொல்றோம். சரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு சிறு குறை இருக்கு. அது எப்ப சரியாகும்? காலங்கள் வரும்போது சரியாயிரும். அப்ப அத நான் அவருக்கு விவரிச்சு சொல்லும்பொழுது, இப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு ஒரு கஸ்டமர் வராரு. நான் அவருடைய புக்ல அவருக்கு நோட்ல எழுதி குடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருது அப்டின்னா, இவருக்கு ஜாதகருக்கு அ அ சிறு தாரதோஷம் இருக்கிறது. அல்லது மாங்கல்ய தோஷம். அல்லது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அத எழுதுறாங்க. இது என்னன்னா, அவருக்கு சிறு குறை இருக்கிறது. அந்த குறை எதனால் இருக்கிறது அப்டின்னா, இந்தந்த கிரகங்கள் இங்க இருக்கிறதுனால இந்த குறைகள் ஏற்படுகிறது. அப்ப இது எப்ப சரியாகும்? 29 வயசுல சரியாகும். 30 வயசுல சரியாகும். அப்ப ஒரு இயல்பு வாழ்க்கையிலிருந்து அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதை குறிப்பிடுவதற்காக வரக்கூடிய பேர் தோஷம். இப்ப தோஷம் என்பதை நீங்க சரி செய்ய முடியாது. அதான் சரியாகணுன்றத நான் சொல்றேன். இப்ப நான் அடிக்கடி சொல்றது, இப்ப நான் வந்து ஒரு 12த் படிக்கணும்னு நெனைக்கிறேன். என்னால படிக்க முடியல. சரி கஷ்டப்பட்டு 12த் படிச்சுட்டேன். படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு நெனைக்கிறேன். அது முடியல. அப்ப எல்லாத்தையுமே முடியலன்னு சொல்லி ஏதாவது சரி பண்ணிட்டே இருக்க முடியுமா? அப்படி சரி பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? பூந்தோட்டமா இருக்கும். எதுவுமே முடியாது. அப்போ உங்களுக்கு இந்த குறைகள் இருக்குன்னா இருக்கும். சிலது சரியாகும், சிலது சரியாகாது. நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான நடக்கும்.